இதற்கு முந்தைய பதிவில் மாலா எல்லாத்துக்கிட்டேயுமே ரொம்ப சகஜமாக பேசுவா. ஆனால் கௌரியை பார்த்துட்டு மட்டும் ஏன் தயக்கத்தோடு நின்னா? அதற்கான காரணம் என்ன? தனக்கு முன்னாடி தன்னோட வகுப்பில் படிக்கிற ஒரு பையன் அழுதுகிட்டு இருக்கான். இதுவே மற்ற யாராவது தான் இருந்தால் ஓடி போய் என்னாச்சுன்னு கேட்டிருப்பா. ஆனால் கௌரியை பார்த்துட்டு மட்டும் ஏன் தயக்கத்தோடு நிற்கிறா? இந்த மாதிரியான கேள்விகளோட நாம் இதற்கு முந்தைய பதிவை முடிச்சிருந்தோம். அதோட தொடர்ச்சியாக இப்போது மாலா ரொம்ப தயக்கத்தோடையும் தனக்குள்ளேயே எதையோ முணுமுணுத்துக்கிட்டே கௌரியோட பக்கத்தில் போகிறா. உனக்கு என்ன ஆச்சு? எதுக்காக இப்போ நீ இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்குறா. அதற்கு கௌரி பதில் எதுவுமே சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்கான். உடனே மாலா, உன்கிட்ட தான் கேட்குறேன், இப்போ உனக்கு என்ன ஆச்சு? எதுக்காக இவ்வளோ தூரம் அழுதுகிட்டு இருக்க அப்படின்ட்டு ரொம்ப உரிமையோடு கேட்குறா. அவள் கேட்குற அந்த தோரணையிலேயே தெரிஞ்சிருது இதற்கு முன்னாடியே கௌரியும் மாலாவும் நண்பர்களாக இருந்திருப்பாங்க போல். அதுக்கப்புறமா கௌரி மாலாவை பார்க்குறான். பார்த்துட்டு மெல்ல மெல்ல எந்திரிச்சு நிற்கிறான். நின்றுட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு மாலா கிட்ட தனக்கு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறா. தான் ஏன் வேறு பள்ளியில் இருந்தும் வேறு ஊரில் இருந்தும் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற காரணத்தையும் மாலா கிட்ட அழுதுகிட்டே சொல்கிறான். அதை கேட்ட மாலா அவளோட கண்ணில் இருந்தும் கண்ணீர் வர ஆரம்பிக்குது. என்னடா இது, இவ்வளோ நேரம் கௌரி அழுதுகிட்டு இருந்தா அந்த காரணத்தை கேட்டுட்டு இப்போ மாலாவும் அழுக ஆரம்பிச்சிடுறான். இதுக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் நண்பர்களாக இருந்திருப்பாங்க போல். இப்போ எதுக்காக 2 பேரும் அழுகிறாங்க? கௌரி ஏன் வேறு ஊரில் இருந்து இந்த பள்ளிக்கு வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாமே உங்களுக்குள்ளே வருதா? இந்த கேள்விக்கான விடை எல்லாத்தையுமே நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி.